நெறிகளையும் நமக்கு புகட்டக்கூடிய நூல் நமக்கு திருமந்திரம். இதுல நாம அனைத்து பாடல்களுமே சிறப்புமிக்க கற்றும் கற்பிக்கப்படும் பாடல்கள் தான் அனைத்துமே. ஆனால் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளவிருக்கும் ஒரு சிறு சிந்தனை தான் நம்ம சிந்திக்க உள்ளோம். ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அந்த சிந்தனை என்பதற்காக தான் இந்த பாடல். அதாவது நிறைய இடங்கள்ல உபதேசம் திருமுறைகள்ல நமக்கு தெரியும், சைவ சித்தாந்த நூல்கள்ல உபதேசம் பெறுவது என்பது ஒரு படிநிலை, நாம் அப்படிதான் சுவாமி கிட்ட போகணும் அப்படிங்கிறது. ஆனா திருமுறைகள்ல இந்த கருத்து நமக்கு திருமூல தேவநாயனார் ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் நம்ம சொல்லியிருக்காங்க. நமக்கு இறைவனாக இருந்தாலும் அருளாளர்களாக இருந்தாலும் ஒரே கருணை தான். சுவாமி நம்ம மேல கருணை கொண்டு நம்ம படிநிலையில சென்றடையணும்னு எப்படி நமக்கு சில படிநிலைகளுக்காக நமக்கு ஆகமத்தை அருளி செய்தாரோ, அதே போன்று அருளாளர்களும் தான் அனுபவித்த அனுபவங்களை தானே அருளக்கூடிய பதிகங்களில் பாடல்கள்ல பதிவிட காரணம் நாம பின்பற்றி உயணும். பின்னாடி சைவ நெறியாளர்கள் சைவத்தை வணங்க வேண்டும், சைவம் சார்ந்து நெறியாக வணங்க வேண்டும் என்ற அன்பர்களுக்காக பதிவிடப்பட்ட பாடல்கள் தான் நமக்கு அனைத்துமே. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அனுபவங்களை பகிர்ந்த பாடல் தான் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக முனிவர் மன்று தொகுத பதஞ்சலி வியாக்கிரமர் இவர்களோடு என்னோடு சேர்ந்து என்மரும் ஆமே 8 நபர்கள் நாங்க நந்தியம் பெறதம் சைலாதி பரம்பரை என்று கூறப்படுகின்ற திருக்கைலாய பரம்பரையில் உபதேசம் பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது பெரிய யோகி